ஸோ எப்பயுமே சொல்கிறேன், ஸ்லிப்பேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி கூட காட்டுறேன். இதோட ஆர்டர் ஐடி பார்த்தீங்கன்னா 18 ஆரம்பிக்குதா. இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒவ்வொரு 7 மணி நேரத்துக்கு ஒரு தடவையுமே ஃபண்டிங் எடுப்பாங்க. ஓகேவா? இந்த ப்ரோக்கரில் பார்த்தீங்கன்னா இது வந்து காயின் டிசிஎக்ஸ். இதில் வந்து 0.09 பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் எடுப்பாங்க ஒவ்வொரு 7 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஹோல்டு பண்ணுறப்ப. ஆக்சுவலாக இந்த ட்ரேட் நான் எப்போ எடுத்திருக்கேன்னா 9ஆம் தேதி எடுத்திருக்கேன், 9:30க்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 11, சேம் இதே மாதிரி 9:30. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் இந்த ட்ரேட் க்ளோஸ் ஆக கிடையாது. இது கீழே பார்த்தீங்கன்னா சொலானாவில் பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆகிருக்குன்னு காட்டுதா, 130 ரூபா. இதுவும் நான் ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுத்து வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு லிக்விடேஷன் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்லலாம், ப்ரோ நீங்கள் எஸ்எல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கும், நீங்கள் எஸ்எல் வைக்காதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லிப்பேஜ் நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா சேம் அதே மாதிரியே சொலானாலையும் நீங்கள் டேட் அண்ட் டைமை பார்த்துக்கோங்க. நான் என்ட்ரி எடுத்தது 10ஆம் தேதி 10:48க்கு எடுத்திருக்கேன் சொலானால. அது எக்ஸிட் ஆகிருக்கிறது பாருங்கள் 11ஆம் தேதி 2:46க்கு எனக்கு பார்த்தீங்கன்னா லிக்விடேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சொலானால எனக்கு லிக்விடேட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ஸில் நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா லிக்விடேட் ஆகலை, ஸ்லிப்பேஜ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக.